மானத்தை வேட்டையாடுற ரேபிஸ்டுக்கும் மக்களோட உரிமைக்காக வேட்டையாடுற வேடன் ராபிஸ்டுக்கும் இன்னுமா வித்தியாசம் தெரியல? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தெரிஞ்ச நமக்கு ஆட்களோட இன்னல்கள் புரியலையே. ராபிஸ்ட் வேடனோட வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ். இது கிரைம் இல்ல, ரைம். வேடனுக்கு மக்கள் ஏன் இவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? பல ரகசியங்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? சோசியல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். கேரள மாநிலத்துல திருச்சூர்ல பிறந்தவர் தான் ராபிஸ்ட் வேடன் என்று அழைக்கப்படுற ஹிரந்தாஸ் முரளி. இவரோட அம்மா இலங்கை தமிழரா இருக்காங்க. இலங்கையில இருக்கிற ஜாஃப்னான்ற பகுதியில இருந்து தள்ளப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க. இதுல இருந்தே தெரியும் ஒரு கேஸ்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனவேதனையை கொடுக்கும். ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, ஏற்றத்தாழ்வு இல்ல, ஜாதி மத பேதம் இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன் ஸ்கூல் புக்லயே ஃபர்ஸ்ட் என்ன, தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே ஒரு எஜுகேஷன்ல இருந்தே நம்ம கொண்டு வரோம். ஆனா நடைமுறை எப்படி இருக்கு? சொசைட்டில அந்த சமுதாயம் அப்படிங்கிறது இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வுகளும் இந்த கேட்டகரிஸ் வச்சுட்டு அந்த கேட்டகரிஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்கள கீழ்த்தரமா நடத்துறதும் கஷ்டங்களை கொடுக்கறதும் கொடுமைகளும் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம ராபிஸ்ட் வேடன் சின்ன வயசுலயே அவர் எடுத்த ஒரு தைரியமான ஒரு போல்டு ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல இருந்தே வந்து போராட்டங்கள், அகிம்சை வழியில போராடுறது, நம்ம நாடு அடிமையா இருந்த போதுல இருந்தே பாடல்களுக்கும் இசைக்கும் கவிதைகளுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம். அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம அடிமை வாய்ப்பட்டிருக்கும் போதுதான் மகாகவி பாரதியாரோட வரிகள், அவர் கண்டெடுத்த ஒரு புதுமை பெண்துமை புரட்சி, இந்த மாதிரி நிறையவே சொல்லலாம். சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் மகாத்மா காந்தியும் நிறைய புத்தகங்களை எழுதுறாரு. தெருக்கூத்துன்னு ஒரு கான்செப்ட் வந்ததே மக்களோட அந்த அவநிலைய, அந்த ஆதங்கத்தை தட்டி கேட்கறதுக்கு ஒரு மீடியமாவும், அதுதான் ஒரு பொதுவான விழிப்புணர்ச்சியாவும், ஒரு ஆறுதல், எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கருவியா கூட இருந்தது. இன்னுமே இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன்லயும் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள், ஏற்றத்தாழ்வுகள், இந்த கேஸ்ட் இஷ்யூஸ், இன்னும் சொல்ல போனா இந்த மியூசிக் நாலேஜ் இருக்கிறவங்க ஈஸியா இந்த ரிலீஜியஸ் ப்ராப்ளத்தையும் இந்த ஏற்றத்தாழ்வு, கேஸ்ட் ஏற்றத்தாழ்வுகளையும் வந்துட்டு ஈஸியா அவங்களோட பாடல்கள் மூலியமாவும் மாடர்ன் ராப் மூலியமாவும் வெளியில கொண்டு வராங்க. அது மக்கள் மத்தியில வந்து பல வரவேற்புகளையும் ஏற்படுத்துது. இன்னும் சொல்ல போனா நிறைய விழிப்புணர்ச்சிகளையும் அது உண்டாக்குது. அதான் மக்கள் தெளிவான சில அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காது தானே. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது, ஆர்வ கோளாறா இருக்கிறவங்களுக்கும் அது பிடிக்காதுதான். ஏன்னா மக்கள் வந்து தெளிவடைய கூடாதுன்னு நினைக்கிற பல கூட்டங்கள் இருக்குது. அதனாலேயே இந்த மாதிரி வளர்றவங்க மேல ஃபால்ஸ் அலிகேஷன்ஸை துணிக்கிறது. அப்படிதான் இந்த வேடன் ஹிரந்தாஸ் முரளி மேல நிறைய அலிகேஷன்ஸும் கொடுத்தாங்க. 2020ல வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் கொடுத்ததுனால நிறைய லீகல் இஷ்யூஸ் அவர் ஃபேஸ் பண்ணாருன்னே சொல்லலாம். இவர்கிட்ட போதைப் பொருள் இருக்குது, போதைப் பொருளை கண்டெடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவர் நிறைய குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கி இவரை வந்து இன்னும் வளர விடாம டாமினேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. பட் இப்போ எப்படி மக்கள் வந்துட்டு இவர் தலை மேல கொண்டாடிட்டு இருக்கிறாங்க? அதுவும் இல்லாம ராபிஸ்ட் வேடன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல சோஷியல் மீடியா ஃபுல்லா இவரோட பாடல்கள் தான், இவரோட புரட்சி தான், இவரோட வே ஆஃப் ஸ்டைல் தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி பெயின் அண்ட் சைக்காலஜி நிறையவே இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நம்பர் 1, கலெக்டிவ் ஐடென்டிட்டி. அவர் பேரை மறைச்சு அவர் வேடன் அப்படின்ற ஒரு டைட்டில கையில எடுத்துட்டு அவர் எடுத்த புரட்சி தான். அந்த பாடல் வரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஊரு, நம்ம வீடு, நம்ம மக்கள், நம்மன்னு சொல்றதே வந்து ஒரு கலெக்டிவ் ஐடென்டிட்டி, அவரோட ஒரு அடையாளத்தை காட்டுது. ஏன்னா இன்னும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது மக்கள்ன்றதே ஒரு ஐடென்டிட்டி தான் அப்படின்னு. அதுல வேற ஒரு ஏற்றத்தாழ்வுகளை வச்சுட்டு நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லி அதுலயும் பிரிவினைகளை மதங்கள்ல பிரிச்சிடுறாங்க, ஜாதிகள்ல பிரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஏன் தான் இன்னும் இந்த வெறித்தனமான செயல், கொடுமையான செயல் இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த கலெக்டிவ் ஐடென்டிட்டி மூலியமா மக்கள் எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம அப்படிங்கிற ஒரு கான்செப்டா அவர் கொண்டு வராரு. அதனாலேயே ஈஸியா எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறாரு. நம்பர் 2, சோஷியல் காக்னிஷன். சில நேரங்கள்ல நம்ம நினைச்சிருப்போம்ல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இன்னொருத்தர் அதை அப்படியே சொல்லுவாங்க. இப்ப நம்மளால முடியாது, நம்ம ஆதங்கப்பட்டுட்டு நம்ம இதை தட்டி கேட்கணுமே, என்னால பொறுக்க முடியலேன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம செய்ய முடியாததை இன்னொருத்தர் செய்யும் போது நம்மளுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும், ஒரு ஆறுதலாவும் இருக்கும். இந்த மாதிரிதான் மக்களோட எண்ணங்களா இவரை வந்துட்டு அவங்களோட சைட்ல இருந்து, மக்கள் சைட்ல இருந்து மக்களுக்காக இவர் போராடுற விஷயத்தினாலதான் எல்லாருமே எவ்வளவுதான் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் இருந்தாலும், இவர் மேல என்னதான் எதிர்ப்பு இருந்தாலுமே
மக்கள் ஆதரவா நிக்கிறாங்க. நம்பர் 3, ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ரொடெஸ்ட். சைக்காலஜில இந்த ரியாக்டன்ஸ் எப்படி வேலை செய்யும் தெரியுங்களா? ஒருத்தர் வேணான்னு சொல்லும் போது நமக்கு வேணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் வேடன் மேல சில எதிர்ப்புகள் வரும்போது இவரை ஏன் எதிர்க்கணும், இவர் கரெக்டா தானே சொல்றாரு, நியாயமா தானே போராடுறாரு, மக்களுக்காக தானே இவர் இருக்கிறாரு அப்படின்னு மக்களோட மனநிலை மாறும். அதுதான் இவருக்காக ப்ரொடெஸ்ட உருவாக்க வைக்குது அண்ட் இவர் பக்கம் நியாயத்தையும் உண்டு பண்ண வைக்குது. இந்த மெத்தட் தான் அந்த காலத்துல இருந்து விடுதலைக்காக போராடியவர்கள் எல்லாமே பாடல்கள் மூலியமாவும் இசை மூலியமாவும் அவங்க ப்ரொடெஸ்ட ஆரம்பிச்சாங்க. நம்பர் 4, இன்னர் கான்ஃபிளிக்ட். சைக்காலஜிஸ்ட் கால் ஜங்கோட ஷேடோ எஃபெக்ட், அதாவது நம்மளோட ஆள் மனதுல பதிஞ்சிருக்கிற நம்மளோட பெயின், அந்த வலிகள் வேதனைகள் டாமினேட் பண்ணும்போது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே ஒரு தேங்கப்பட்டு ஒரு ஷேடோ நிழல் மாதிரி இருக்கும். அந்த ஷேடோவோட அவுட்புட் அந்த போராட்டம் தான் வெளியில வர்றது. அந்த போராட்டம் தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளாகவும் மாதிரியான ஒரு புரட்சியும் ஈடுபட வைக்குது. நம்பர் 5, கண்ட்ரோல்ட் அக்ரஷன். அது என்ன கண்ட்ரோல்ட் அக்ரஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபம் அவ்வளோ கொட்டி கிடக்கு, ஆத்திரம் அவ்வளோ வருது. ஆனா எல்லாத்தையுமே பொலிட்டீஷியன்ஸ் மேலேயோ இல்ல ஒரு அதிகாரப்பூர்வமா இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க மேலேயோ கொட்டிட முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம நாட்டோட தலைவர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு கண்ட்ரோல்டா மேல கோபமோ யார தாக்கணுமோ அதை ஒரு கரெக்டான வார்த்தைகள் மூலமா செதுக்கப்பட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ரிலீஸ் பண்றது. ஸோ இதுதான் கண்ட்ரோல்ட் அக்ரஷன். நம்ம எல்லா இஷ்டத்துக்கு ஒரு தேவையில்லாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கொச்சை வார்த்தைகளை யூஸ் பண்ணா அது தவறு அப்படின்னு இந்த வேடனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க ரொம்ப கண்ட்ரோல்டு அக்ரஷனா அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பாடல்கள்ல என்ன மறைமுகமா அவங்களுக்கு சொல்லணுமோ அந்த மறைமுகமா ஒரு மக்களுக்கு ஒரு ஆறுதலும், யாருனால இந்த மாதிரியான ஒரு பிரிவினைகள் வருது அப்படிங்கிறத ஒரு இன்டைரக்டான தாக்குதலாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சரி, இது எல்லாமே யோசிக்கும் போது வேடன் அவரோட சுயநலத்துக்காகவோ அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காக இல்ல ஒரு ஹாப்பினஸ் இல்ல ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு தவறான கருத்துக்களை இது பண்றது, மக்களோட மனநிலை இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணாம ஒரு சொசைட்டிக்கு ஒரு சோஷியல் காசுக்காக அவங்க பண்றதுனாலதான் எல்லாருக்குமே அவர் சொல்ற விஷயம் பிடிச்சிருக்குது. ஏன்னா எவ்வளவோ நம்ம டெக்னாலஜியில வளர்ந்துட்டோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தெரிஞ்ச நமக்கு ஆட்களோட இன்னல்கள் புரியலையே. இதுதான் முக்கியமான ஆதங்கமா இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு இந்த விழிப்புணர்ச்சியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. மக்கள்ன்றது ஒரு இனம் தான், எல்லாருமே ஒரே மாதிரி தானே பிறக்கிறோம், எல்லாருமே ஒரே மாதிரி தானே இறக்குறோம். இடப்பட்ட வாழ்க்கையில எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகளை வச்சுட்டு ஒருத்தரோட மனநிலையை ரொம்பவே மோசப்படுத்திட்டு நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அது ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட்டிவா நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கலாம். தேவையில்லாத இந்த ஏற்றத்தாழ்வுகளோ ஒருத்தரை நம்ம அசிங்கப்படுத்துறதோ அவங்களை அவமானப்படுத்துறதோ அவங்களை தாழ்த்தி நம்மளை ஹீரோயிசம் காட்டுறதோ வேண்டாம். அதனால வேடன் எடுக்கிற முயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள். இதை ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா கொண்டு போகாம வேடன் வைக்கிற கருத்துக்களை கூர்ந்து உள்நோக்கி அதோட பெயின் என்ன, அவங்க என்ன பர்பஸ்க்காக இந்த மாதிரியான பாடல் வரிகளை கொடுக்குறாங்கன்ற ஒரு உள்நோக்க பார்வையில பார்த்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும், நம்ம சொசைட்டிலையும் பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங் கான்டென்ட்டை சைக்காலஜிக்கல் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.